நாங்கள் அப்பா இல்லாத பிள்ளைகள். எங்களுக்கு எங்களோட அம்மா தான் உலகம். நாங்கள் அப்பா இல்லாத பிள்ளைகள். எங்களோட அப்பா இறந்ததுக்கு பிறகு எங்களோட குடும்பம் எங்களை கைவிட்டுரும். அப்படி அவங்க எங்களுக்கு உதவி செய்யணுமென்னா அவங்க சொல்கிற படிப்பை படிச்சுட்டு அவங்க போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு எங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லாமல் எங்களுக்கு பிடிச்சதை செய்ய முடியாமல் அவங்களோட வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி வேலையில் செஞ்சுட்டு இருக்கணும். நாங்கள் அப்பா இல்லாத பிள்ளைகள். எங்களோட அம்மாக்கள் எங்களை கஷ்டப்பட்டு நேர்மையாக வளர்த்ததுனால நாங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவித்ததுனால எங்களுக்கு மற்றவங்களோட கண்ணீரும் மற்றவங்களோட கவலையும் கஷ்டமும் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் அப்பா இல்லாத பிள்ளைகள். எங்களோட அப்பா இறந்ததுக்கப்புறம் போகிறவங்க வாரவங்க எங்களை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க உண்மை எது பொய் எதுன்றதை அறியாமலே எங்களோட அம்மாவை பற்றி கண்ட பாட்டுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க. நாங்கள் அப்பா இல்லாத பிள்ளைகள். எங்களை யார் அவமானப்படுத்தினா அசிங்கப்படுத்தினா எங்களுக்கு கஷ்டம் வந்தால் எங்களோட அப்பா இருந்திருந்தா இதெல்லாம் எங்களுக்கு நடந்திருக்குமா, எங்கள் அப்பா இருந்திருந்தா எங்களுக்கு இதெல்லாம் நடக்க விற்று பெறான்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நாங்கள் இரவில் அழுவோம். நாங்கள் அப்பா இல்லாத பிள்ளைகள். எங்களுக்காக முன்னேறணுமென்று சொந்த காசில் வாழ்ந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணுமென்னு நினைச்சு வெளியில் காலடி எடுத்து வைக்கும் போது எல்லாமே எங்களை பார்த்து தப்பாக இஷ்டத்துக்கு பேசுவாங்க. நாங்கள் அப்பா இல்லாத பிள்ளைகள். எங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லைன்னாலும் இந்த உலகமே எதிர்த்தாலும் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நாங்கள் நேர்மையாக இருந்தால் எங்களை கையை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு அந்த கடவுள் எப்பயும் கூட இருப்பார். இந்த விஷயம் எல்லாருக்கும் பொருந்துமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அழகான நேர்மையான தைரியமான உன்னோட காசால் என்னை விலைக்கு வேண்ட முடியாது, உன் அன்பால் மட்டும்தான் என்னை விலைக்கு வேண்ட முடியும் என்று சொல்கிறவங்களுக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் தன்னை பிள்ளைகளுக்காக தன்னை பிள்ளைகளை விட்டுட்டு போகிறதுக்கு எவ்வளோத்துக்கு சான்சஸ் இருந்தாலும் விட்டுட்டு போகாமல் வளர்த்து ஆளாக்கி ஒரு நேர்மையான வழியில் உழைச்சி வாழ வைக்கிற ஒரு தாயாக இருக்கிற தகப்பன் இல்லாமல் அந்த தாயிட்ட வளர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது பொருந்தும் என்று நான் நம்புகிறேன்.